2026 திமுகவுடன் கூட்டணி வைத்து திருமா முதல்வரானார். வேல்முருகன் துணை முதல்வரானார். திருமா அவர்கள் தலித் மக்களின் 12 ஏக்கர் பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுத்தார். ஆம்ஸ்ட்ராங் அண்ண கனவு நினைவாக மக்களுக்கு அந்த நிலத்தை பகிர்ந்து கொடுத்தா போதும். பஞ்சமி நிலத்தை டிசி லேண்டா இருக்கக்கூடிய இந்த நிலத்தை எடுத்து ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் எடுத்து கொடுத்தாலே போதும். இன்னைவருக்கு அந்த மீட்டை கொடுக்கல. அப்ப மீட்டு கொடுக்காத இந்த திராவிட மாடல் நமக்கு தேவையா அப்படின்னா இந்த திராவிட மாடல் சுத்தமா புறக்கணிக்கணும். நம்ம கொடுத்தா போதும். வேல்முருகன் அவர்கள் துணை முதலமைச்சராக இட ஒதுக்கீடுக்காக 21 உயிரையும் இழந்தவர்களின் தியாகம் புரிந்து சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு இன்னமும் கிடைக்காத இட ஒதுக்கீடை வாங்கி தந்தார். சமதர்ம சமூக நீதி இடஒதுக்கீடு அல்ல, விகிதாச்சார இடப்பங்கீடு உண்மையான சமூக நீதிக்கு வழிவகுக்கும். ஏற்ற தாழ்வுகளை அகற்றி சாதி முழுவதுமாக ஒழிக்கப்படும் காலகட்ட முறை அனைத்து பிரிவினருக்கும் அனைத்து துறைகளிலும் விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்குவதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சமதர்ம சமூக நீதியாகும். திமுக கூட்டணியில் 2 சீட்டை தவிர்த்து எதையுமே பெற முடியாது என்ற சனாதனம் ஒழித்து முதலமைச்சர் பதவியை கொடுத்து நிரூபித்தார். இன்பநிதி இடஒதுக்கீடு கொடுத்து இருண்ட மக்கள் வாழ்வை ஒளிர செய்தார். வருங்கால முதல்வர் இன்பநிதி 2026 கொடுக்கப்பட்ட 1000 வாக்குறுதிகளை 6 மாதத்தில் நிறைவேற்றினார் முதல்வர் திருமா அவர்கள். அதில் முக்கியமானது நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியத்தை கொண்டு நீட தேர்வை ரத்து செய்தார். உதயநிதி உதவியோடு தமிழர் வேலை தமிழருக்கே என்ற நிலை உண்மையானது. ஆதி தமிழ் குடியால் இரயில்வே துறை போன்ற அனைத்திலும் 4 வருடம் 4 லட்சம் கோடியில் தமிழகமா? மொத்தம் 50 வருடத்தில் 10 லட்சம் கோடி மேல கடனில் தமிழகமா? திமுகவினர் கூட்டணி கட்சிக்காரர்கள் இருக்கையில் என்னது தமிழகத்திற்கு கடனால் தலைகுனிவா? மக்கள் வரி பணத்தில் நாங்கள் சம்பாதித்த பல லட்சம் கோடிகள் திரும்ப கொடுத்து தமிழகத்தை தலை நிமிர வைத்தார்கள். இப்போது 50 வருடங்கள் பிறகு விவசாயம் செய்து மக்களோடு மக்களாக அரசு மருத்துவமனையில் அமைச்சர்கள் தலைவலினாலும் அப்போல்லா செல்லும் அமைச்சர்களே இப்போ இல்லை. அரசு மருத்துவமனையில் அவர்கள் பிள்ளைகள் காலை உணவே அவர்களது பிள்ளைகளுக்கும் நம் அமைச்சர்கள் தங்கமானவர்கள் நம் அமைச்சர்கள். இருமொழி கொள்கையே அது தெலுங்காயிருந்தாலும் புறக்கணிக்கப்படும் என்று திருவண்ணாமலையில் இருமொழி கொள்கையே இப்போது உள்ளது. 2026 ஹிந்தி எதிர்ப்பு என்பது அவர்கள் பிள்ளைகளும் அரசு பள்ளியில் படிப்பதால் ஹிந்தி மொழியை எவரும் கற்கவும் இல்லை. பிஜேபி உள்ள வந்திடும் என்ற பழைய திமுகவும் கூட்டணி கட்சிக்காரர்கள்